ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். நம்மளோட குணாதிசயங்களை வச்சு ராசியை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ராசிக்கு ஒரு விஷயங்கள் இருக்கா? மேஷ ராசியை சொல்லுங்களேன். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் துரு கொஞ்சம் சுறுசுறுப்பு, கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் வேகத்தை விட அதாவது விவேகம் இல்லாத வேகம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கும். மேஷராசி பொறுத்தளவுக்கு பயணங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குன்னுவாங்க. நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை பார்த்து இவன் கண்டிப்பாக அந்த ராசிக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட குணாதிசயங்களை வச்சு ராசியை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ராசிக்கு ஒரு விஷயங்கள் இருக்கா? மேஷ ராசியை சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவங்க? இல்லை, பொதுவாகவே மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால கொஞ்சம் துரு கொஞ்சம் சுறுசுறுப்பு, கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் வேகத்தை விட அதாவது விவேகம் இல்லாத வேகம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கும். மேஷராசி பொறுத்தளவுக்கு பயணங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் ட்ராவல் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, சொந்த ஊரில் பிறந்திருந்தால் கூட சொந்த ஊரில் சிறந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட வெளியூர் போய் தான் இவங்க சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த மேஷராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கும். ஒன்று. அதே மாதிரி மேஷராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்பாவுக்கு மேலே பிரபல்யமாகக்கூடிய தகுதி, அப்பாவுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு தகுதி, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே இன்னாருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மேஷராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய தகுதியை மிகப்பெரிய அளவில் வளர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சின்ன வயசாக இருந்தாலும் நடுத்தர வயசாக இருந்தாலும் யாருக்குமே அடங்க மாட்டாத ஒரு விஷயம் வந்துட்டுருக்கும் மேஷராசிக்கு. அடுத்தவங்க அட்வைஸ் சொல்கிறது, ஆலோசனை சொல்கிறது பிடிக்காது அப்படிங்கிறத விட அடுத்தவங்க ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கும். வாகனம் சம்மந்தப்பட்ட வாகன பிரியன்னு சொல்லலாம். அதாவது அத்தியாவசிய தேவைக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்னா இவங்க ஆடம்பர தேவைக்கு 5-6 வாகனம் வாங்கக்கூடியது. எந்த வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனத்தை வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கிறது. வாகனம் அப்படிங்கிற டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டால் நல்லது. ஆனால் இவங்க முறையாக டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத விட தனக்குத்தானே மற்றவங்க சொல்லி தாராமல் தனக்குத்தானே வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், டிரைவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தகுதி மேஷராசிக்கு மிகுதியாக வந்துட்டுருங்க அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி எந்த நேரமும் லாபமாக இருக்கக்கூடியது, வாகனத்தை அதிவேகமாக இயக்கக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மேஷராசியை சேர்ந்தவங்க சொந்த வீடு சம்மந்தப்பட்டது. மேஷராசிக்கு அதிபதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையில் யோகம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டுருக்கும்.
நிறைய பேர் பூமி வாங்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட மேச ராசியை சேர்ந்தவங்க பூமி வியாபாரம் பண்ணினாங்கன்னா சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும், அந்த பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் லாபங்களும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மேசராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். பிறந்த ஊரில் அல்லது உள்ளூரில் அல்லது வசிக்கிற ஊரில் சொத்து பத்து இருக்குது அப்படிங்கிறத விட ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கௌரவமான சொத்து வாங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மேசராசிக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஆஹா, மேஷ ராசிக்காரர்கள் பெரிய யோகக்காரர்களாக இருப்பாங்க போல இருக்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது. ரொம்ப நன்றி சார், கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்ட் டைமில் எந்த பக்கம் திரும்பினாலும் பார்த்திங்கன்னா குலதெய்வ விருட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கோம். குலதெய்வ விருட்சம்னா என்ன சார்? குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய பரம்பரை தெய்வமாக விளங்கக்கூடிய, வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கொடுக்கக்கூடிய, சதா நேரமும் உங்களை கதாநாயகனாக இந்த உலகத்தில் வளம் வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது, அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் நவ கிரகங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் 9 கிரகங்கள், 12 ராசிகள், 12 லக்னங்கள், 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திர விருஷம் சம்பந்தப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக இவையெல்லாம் அடக்கி வரக்கூடிய ஒரு அதிதேவதா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி அதில் குலதெய்வ பிரசன்னப்படி, தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த லக்கணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஏதாவது ஒரு ராசி லக்கணம் உங்களுக்கு இருக்கும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு சில யோகங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். கரு உருவாகும் போதே காலத்தால் வகுக்கப்பட்ட அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ராசிக்கல் என்று சொல்லக்கூடிய ரத்தனமாக இருந்தாலும் சரி, விருட்ச சம்பந்தப்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட முத்திரையாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 30 முக்கோடி தேவர்களுடைய மந்திர, அதாவது பூஜ மந்திர ஒளிகளாக இருந்தாலும் சரி, இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த உலகத்தில், அதாவது நாளும் பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டிய பட்சத்தில் 48 விதமான பூஜைகளால் பூஜிக்கப்பட்ட ஒரு அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தப்பி தவறி கூட உங்களுடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்காமல் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. கோடி தெய்வங்கள் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு இணையாகாது. அந்த மாதிரியான குலதெய்வம், உங்களுடைய சொந்த தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வம் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கணும், கொடுத்துட்டு ஆகணும். அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்த, குலதெய்வம் தெரிஞ்சால் நம்ம கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் கூட இந்த குலதெய்வ விருட்ச சம்பந்தப்பட்ட இந்த பூஜை பொருளை உங்களுடைய வீட்டில் வாங்கி மோதிர விரலால் நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் முன்னேற்றமான வாழ்க்கையை, அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, அல்லது யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ, அல்லது யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்க முன்னாடி மிகப்பெரிய அதிகாரமான வாழ்க்கையை வாழக்கூடிய,
அதாவது அவமானப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வீரியம் இந்த குலதெய்வ விருட்சமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. குலதெய்வ அனுகிரகம் இருக்குது, நவகிரக அனுகிரகம் இருக்குது, ராசி லக்கண அனுகிரகம் வந்துட்டு இருக்குது, நட்சத்திர தேவதையுடைய அனுகிரகம் வந்துட்டு இருக்குது. 48 பூஜைகள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் ஆகாத நேரமாக இருந்தால் கூட, போதாத காலமாக இருந்தால் கூட உங்களுக்கு தோதாக காலமாக மாற்றி காட்டக்கூடிய தகுதி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு மிகுதியாகவே இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வ விருட்சத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சு, அதாவது உங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது கையெடுத்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய கௌரவமான ஒரு வாழ்க்கை யாராக இருந்தாலும் அமையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு வச்சுக்க முடியாத சூழலில் உள்ளவங்க வந்து எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த கஷ்டத்தை நினச்சி, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சி, அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களை நினச்சி மோதிர விரலால் நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிற விஷயத்தை யாராக இருந்தாலும் உண்மையாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது குலதெய்வ விருட்சத்தினுடைய மிகப்பெரிய அம்சம். சார், ஸோ மேஷ ராசியை பற்றி கேட்டிருந்தோம், அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்க. இதுதான் மேஷ ராசின்னு ரொம்ப எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சவங்க நான் யோசிக்கும் போது கரெக்டாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சம்ன்ற வார்த்தை கேள்விப்படுறோம் அப்படின்னா என்னன்னே தெரியலேன்னு யோசிச்சு எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நம்மளோட ராஜயோகம் நேயர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.